பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. இந்த நாளிலே அதிகாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டுறீங்களா? கிறிஸ்துவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும். வசனத்தை நாம் வாசிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம். ஆனால் அந்த வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாக இருக்கிறதா? அந்த வசனத்தை நாம் படிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக அவைகளை நம்முடைய இருதயத்தில் இருத்தி வைத்திருக்கிறோமா, நிறுத்தி வைத்திருக்கிறோமா? அந்த வசனம் உள்ளத்தில் வாசமாக இருக்கிறதா? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபத்தில் கொலோசு பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய வசனத்தை நாம் மாடங்களில், பீடங்களில், சுவற்றில், கதவில், பல இடங்களில் மாட்டி வைக்கலாம். அந்த வசனம் அங்கே சுவற்றில் இருப்பதனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய மாடங்களில் இருப்பதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே அது வாசமாக இருக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். வார்த்தையான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அவர் வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தை மனுவுருவானவர், வாக்கு வருமுருவான ஆண்டவர் இயேசு. அப்போ வசனம் நமக்குள்ளே இருந்தால் அந்த வசனம் நம்மை வாழ வைக்கும். அந்த வசனம் நம்மை வழி நடத்தும். அந்த வசனம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வசனம் நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும். இதைத்தான் உபாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 9 வசனங்களிலே பிதாவாகிய தேவன் அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. வார்த்தைகள் சுவற்றில் இருக்க கடவுது, கேலண்டரில் இருக்க கடவுது, படத்தில் இருக்க கடவுது கிடையாது. உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் கட்டளையிட்ட கற்பனைகள் நம் உள்ளத்தில், இருதயத்தில் இருக்க வேண்டும். அது வாசமாக இருக்க வேண்டும். நம்மை வழிநடத்த, நம்மை வாழ வைக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க மாத்திரமல்ல, அந்த வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆலோசனையாக சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனம் ஒளியேற்றும்படி அந்த வசனத்தை சொல்லும் அளவுக்கு நம் இருதயத்தில் அந்த வசனம் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் இந்த காலை வேளையில் செய்கிறோம். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது கேட்கிற அந்த வசனங்களை உள்ளத்திலே பதிய வைப்போம். அது நமக்குள்ளே வாசமாக இருக்கட்டும். அது நம்மை ஆசீர்வதிப்போடு மாத்திரமில்லாமல் நாம் அந்த வசனங்களை யாருக்கெல்லாம் சொல்லுகிறோமோ அவர்களை அதை ஆசீர்வதிக்கட்டும். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழட்டும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல பரிபூர்ணத்தோடு வாசமாக இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை இருதயத்தில் வாசமாக இருக்க கடவுள் சொல்ல அந்த வசனங்களை நினைப்பதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழும் நாளெல்லாம் இருதயத்திலே எங்கள் வார்த்தையை வைத்து எங்களுக்குள் வாசமாக இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதித்து அந்த வசனத்தின் ஆலோசனை நடந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.